உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துவது ஆளுநர் RN ரவியின் பொறுப்புக்கு அழகல்ல என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திருமாவளவன், ஆளுநரின் செயல் தமிழ்நாடு அரசுக்கும் துணைவேந்தர்களுக்கும் நெருக்கடியை உண்டாக்கியதாக தெரிவித்தார். காஷ்மீரில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு பொறுப்பு பெற்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என விசிக வைத்த கோரிக்கை அரசியலுக்காக அல்ல, அது எங்கள் ஆதங்கத்தின் வெளிப்பாடு என்றார். வக்ஃபு சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி வரும் மே 31ஆம் தேதி விசிக சார்பில் திருச்சியில் மிகப்பெரிய பேரணி நடத்த உள்ளதாக கூறினார். தமிழக ஆளுநர் மேதகு RN ரவி அவர்கள் துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டியிருக்கிறார். தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலே முரண்பாடுகள் கூர்மையடைந்துள்ளன. அவர் அங்கீகரிக்க மறுத்த 10 பல்கலைக்கழக மசோதாக்கள் நீதிமன்றத்தின் மூலம் சட்டங்களாகி இருக்கின்றன. இந்த சூழலில் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துவது தமிழ்நாடு அரசுக்கு மேலும் நெருக்கடி தருவதாக எல்லோராலும் உணரப்பட்டது. அதைவிட முக்கியமாக துணைவேந்தர் பொறுப்பிலே இருப்பவர்களுக்கு இது ஒரு தேவையற்ற அழுத்தம் என்கிற ஒரு சூழல் ஏற்பட்டது. முதலமைச்சர் என்ன நினைப்பார், ஆளுநர் அழைப்பை ஏற்று இந்த மாநாட்டில் பங்கேற்றால் என்கிற ஒரு நெருக்கடி துணைவேந்தர்களுக்கு உருவானது. அந்த நெருக்கடியை திட்டமிட்டே உருவாக்கியவர் நம்முடைய ஆளுநர். தொடர்ந்து அவர் தமிழ்நாடு அரசுக்கு நெருக்கடி தருவதாக எண்ணிக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார். இன்றைக்கு துணைவேந்தர்கள் அந்த மாநாட்டை, குறிப்பாக அரசு பல்கலைக்கழகங்களை சார்ந்த துணைவேந்தர்கள் அந்த மாநாட்டை புறக்கணித்திருக்கிறார்கள். இது அவருடைய பொறுப்புக்கு அழகல்ல என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது.